எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். என்னடா ஓட்டவா நாராயணா, இருட்டுக்கணக்கு எழுதிய பாதி கேட்ட வாங்கிட்டு போட்டிருக்க. யாப்பா நீ ஒண்ணு குடிக்கிறியோ இல்லையோ, சிவகராட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கிறான். ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க இப்படித்தான் இருப்பாங்க. நாராயணா, நான் சொல்லல இவருக்கு தான் ஒர்க்கு. ஓஹோ, கோயில பேசிட்டேன், அவர் ஓகே பண்ணிட்டாருப்பா. ஐயா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன தம்பி, நீங்க போய் கூப்பிடுங்க, நான் கொஞ்ச நேரம் வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்லு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆனா கக்கு சொல்லப்பா, கூப்பு. தெரியுமாடா, ரெண்டும் ஒண்ணுதான்டா, குழப்பறீங்களே. ஏய் தம்பி, அந்த பக்கம் யாரையெல்லாம் சுத்துது, மிதிபட்ட போறேன். டேய் நாராயணா, ஒரு கார் சொல்லு, நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன். நாராயணா, 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதானு. ஏன் கோயம்புத்தூர்ல முக்கிய கைது பண்ண மாட்டாங்களா? இந்த டக்கால்ட்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத. ஹலோ, யாரு? தன்ராஜா, நான் தான் ராம்சாமி பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. கிணத்தூர் எம்எல்ஏ பேசுறேன். எல்லாம் நம்ம பசங்க, நம்ம ரெக்கமெண்டேஷன்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சவனுங்க. ஆனா திருட. ஓஹோ, சொல்லுங்க சொல்லுங்க. எது இங்க நான் ஒரே பிஸி. ஓ, அத இன்னைக்கு ஈவினிங் ட்ரங்க் புக் பண்ணி நான் சொல்லிடுறேன். இந்த பிஞ்சு போன பிரஸ் வச்சு மூஞ்சிலாண்டா பெயிண்ட் அடிக்கிறேன். தள்ளி உட்கார்றான். ஒரு 250 சிமெண்ட் பேக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கரெக்டா மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங் நான் டெல்லி போய் ஆகணும். பிளைட் புக் பண்ணுங்க. போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அத எம்எல்ஏ வாரையே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றாங்க. ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போங்க பிஞ்சு, ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிசி எடுக்கலாம். போய் எடு, நானா எடுக்கிறேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொள்ளுங்க. அந்த செங்கல் குடியா. இப்ப சொல்லு. நாங்க வனதேவதை நோம்பி கொண்டாடுறோம்ங்க. கொண்டாடுங்க, நான் ஒண்ணு வேண்டாங்க இல்லையா? அது இல்லைங்க, வனதேவதையை ஆனந்தப்படுத்த வருஷம் வருஷம் பூமிதிக்கிற வழக்கம்ங்க. ஐயாதான் பிரசாதம் ஆரம்பிச்சு வைக்கணுங்க. என்ன டேட்டு? இந்த மாசம் 10ஆம் தேதி. ஓ, டெலிகேட் பொசிஷன். 8ஆம் தேதி எனக்கு சேலத்துல மாநாடு, 9ஆம் தேதி ஊட்டியில ஊர்வலம், 10ஆம் தேதி எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையாப்பா. நான் டெல்லியில் இருக்கிறேன். 10ஆம் தேதி டெல்லியில. சரி, உங்களுக்காக ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிக்கிறேன். என்ன நோம்பின்னு சொன்னீங்க? பூ மிதிக்கிற நோம்பி. பூல முன்னுல இருந்து குத்திடாத. அதெல்லாம் இருக்கு. பூ நிறைய போட்டு வைங்க, நான் வந்து மிதின்னு மிதிச்சுட்டு வந்துடுறேன். இன்னொரு விஷயம், எலெக்ஷன் வேற வரப்போகுது. எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகப்படுத்தணும். சரிதா? சரி, ஓகே, சரி தான். அப்போ உத்தரவு கொடுங்க. நீ முதல்ல நான் செல்லுறாங்க கூடியா. எப்படியா உத்தரவு கொடுக்கறது? குஞ்சாணி குஞ்சாணி குஞ்சாணி. உடலை பிடிக்கிட்டு வாந்தி வருதுடா சாமி. நான் வெரி பிஸி. டெல்லி ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். போஸ் ரெடியா? செக்ஸி கேர்ள்ஸ். பாரு இங்க புஷ், பாரு இங்க புஷ். காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். பேக்ல புஷ், ரைட்ல புஷ், தி லெப்ட். கிட்ட வருது. தள்ளி உட்காரவா. ஏண்டா பிஞ்சா தலையா, மஞ்சா துணியை கட்டிட்டு நீ எங்கடா வந்த? பூ மிதிக்கத்தான். ஐயா, பூ மிதிக்கலாங்களா? ஓ, மிதிக்கலாமே. அதுக்கு முன்னாடி நான் இவனை மிதிச்சுட்டு வரேன். எங்க போனா தொடர்ந்து வருவியா? தொடர்ந்து வருவியா? நான் எப்படி பூ மிதிக்கிறேன் பாடுறா. காந்த கண்ணி, மிதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக்.
குஞ்சாணி. ஐ வெரி ஹாப்பி. நெருப்பிடும். ஐயோ நெருப்பு பூமிதிக்கிறான்னு வந்தா தீ மிதிக்க சொல்றீங்களா ஐயா? என்ன விட்டுருங்க ஐயா. நெருப்பு காண்டிருக்கு ஐயா. வேணா ஐயா. இளநீர்